Global Talk. அன்புள்ள குளோபல் நேயர்களுக்கு ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. நாம் இப்போது பேசப்போகும் விடயம் ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா இந்த 3 நாடுகளுக்கும் இடையிலான பதட்டத்தை பற்றி பேசப் போகின்றோம். இந்த வகையிலே பேசப் போகின்ற இந்த தகவலில் பொதுவாக எல்லோரும் யோசிப்பது, அமெரிக்கா ஈரானை எப்போது தாக்கப் போகிறது, இஸ்ரேல் எப்போது ஈரான் மீது போர் தொடுக்கப் போகிறது என்று தான் ஒவ்வொரு செய்திகளும் தற்போது வெளியாகி கொண்டிருக்கின்றது. ஆனால் மாறாக ஈரான் இனி எப்போது இந்த அமெரிக்கா மீது, இந்த இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தப் போகின்றது என்ற செய்தியே இன்று விரும்பியோ விரும்பாமலோ பேசப்பட வேண்டிய நிலைக்கு இன்று சிச்சுவேஷன் சூழ்நிலை மாறிவிட்டது சகோதரர்களே. இந்த இஸ்ரேலோ அமெரிக்காவோ ஈரானை தொட்டால் ஈரானின் பதிலடி எப்படி இருக்கும் என்று இன்று அனைத்து நாடுகளும் மூச்சை ஒரு கணம் நிறுத்தி சிந்திக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டது சகோதரர்களே. அதிபர் டொனால்ட் ட்ரம்பை பற்றி உலக ஊடகங்கள் சொல்லுது, அதாவது ஈரானை பற்றி நன்கு அறிந்த ஊடகங்கள் பேசுது. அதுவும் அரபிய ஊடகம் அல்ல, அமெரிக்க குறிப்பாக ஐரோப்பிய ஊடகங்கள் இவ்வாறு குறிப்பிடுகிறது. அதாவது இந்த டொனால்ட் ட்ரம்ப் என்பவர் இன்னும் கனவு உலகத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவர் தன்னை ஒரு பழமையான ஒரு அரசன் போல நினைத்து கொண்டு நாடுகளுக்கு வரி விதிப்பதும் பதவிகளை பகிர்வதும் மற்றவருடைய தரம் என்னென்று தெரியாமல் எச்சரிக்கை விடுப்பதுமான சின்ன பிள்ளைத்தனமான செயல்களை இவர் செய்து வருகிறார் என்று பரவலான விமர்சனம் உலகம் முழுவதும் பரவ ஆரம்பித்து விட்டது. சகோதரர்களே, கடந்த சில மணித்தியாலங்களுக்கு முன்னால வெளிவந்த தகவல்களை கேட்ட வாஷிங்டனும் இஸ்ரேலும் ஒரு பேரதிர்ச்சியில உறைந்து போய்விட்டது. அதாவது ஈரானுடைய ஆயுத களஞ்சியத்தில் பெரும் தொகையான கண்டம் விட்டு கண்டம் தாண்டி பாயும் அதிதிறன் கொண்ட பாலிஸ்டிக் மிசைல்கள் மற்றும் இதுவரையும் பாவிக்கப்படாத புதிய வகையான ஏவுகணைகள் மிக அதிகமாக குவிக்கப்பட்டுள்ளது என்ற செய்தி வெளியானதை அடுத்து ட்ரம்புக்கும் நெத்தன்யாகுவும் கேள்விப்பட்டு வாட்டர் டேங்கை திறந்து விட்டார்களோ தெரியவில்லை. இந்த செய்தி எப்படி கூறுகிறது என்றால், ஆரம்பத்தில் இவை ஒரு சந்தேகத்துக்கிடமான விஷயமாகத்தான் இருந்ததாம். இவ்வாறெல்லாம் இவர்களிடம் இருக்காது. இருந்தாலும் ஒன்றோ ரெண்டோ ஒரு சிறிய தொகையான ஆயுதங்கள் மாத்திரம்தான் இந்த கண்டம் விட்டு கண்டம் தாவும் பாலிஸ்டிக் நவீன ஏவுகணைகள் இருக்க முடியும் என்று தான் இவ்வளவு நாளும் சர்வதேச ஊடகங்கள், போர் ஆய்வாளர்கள் எல்லாம் கணிப்பிட்டு வைத்ததாக குறிப்பிடப்படுகிறது. ஆனால் தற்போது கசிந்துள்ள இந்த செய்தி வெறும் யூகங்களோ அல்லது மறைமுக செய்தியோ இல்லை என்று திட்ட தெளிவாக அரபு ஊடகங்கள் பேசி வருகிறது. அதாவது ஈரான் தங்களுடைய களஞ்சிய சாலையில் இருக்கும் பாலிஸ்டிக் ஏவுகணையின் வகைகளை தெளிவாக எடுத்து காண்பித்துள்ளது உலக ஊடகங்களுக்கு. அதாவது இந்த செய்தியில் குறிப்பிடப்படுவது என்னன்னு சொன்னால், ஈரானிடம் இவ்வளவு நாளும் இருந்த ஏவுகணைகள் இஸ்ரேல் போன்ற அண்மைய வளைய நாடுகளிடம் இருந்து தன்னை பாதுகாப்பதற்காக ஒரு தற்காப்புக்காக உருவாக்கப்பட்ட ஏவுகணைகள் மாத்திரம்தான் ஈரானிடம் உள்ளது. யுத்தம் என்று வந்தால் இந்த அண்மைய வளைய நாடுகளை, குறிப்பாக அமெரிக்காவுடைய கடிநாயான இஸ்ரேலை மற்றும் பாரசீக வளைகுடா அதனை சுற்றியுள்ள வளைய பகுதிகள் அனைத்தையும் தாக்கி தங்களுடைய நாட்டை பாதுகாத்துக் கொள்ளும் வகையில் தான் ஈரான் தங்களுடைய தொழில்நுட்பத்தை வளர்த்து வைத்திருக்கின்றது என்ற ஒரு மாயை ஈரானுடைய தற்போதைய களஞ்சிய சாலையை பார்க்கும் போது இல்லாமல் போய்விட்டது. அதாவது அந்த மாயை இல்லாமல் போய்விட்டது. அதாவது ஈரான் தன்னை பாதுகாப்பது மாத்திரம் தனது தொழில்நுட்பம் அல்ல, கடல் கடந்து எந்த நாட்டையும் பூமியில் உள்ள பகுதியை தாக்கும் திறனை கொண்டுள்ளது என்பது தற்போது ஊர்ஜிதம் செய்யப்பட்ட ஒரு விஷயமாக போய்விட்டது. குரம்ஷார் ஃபயர் என்று கண்டம் விட்டு கண்டம் தாவும் ஏவுகணையை பரிசோதித்ததாக ஈரான் குறிப்பிட்டிருந்தது. அதே போல் சென்ற 2 நாட்களுக்கு முன் ஈரானில் இருந்து ரஷ்யாவை நோக்கி, அதாவது ரஷ்யாவில் ஆளில்லாத ஒரு பிரதேசமான சைபீரியாவை நோக்கி ஈரான் ஒரு ஏவுகணையை ஏவி இது கண்டம் விட்டு கண்டம் தாவும் என்று குறிப்பிட்டிருந்தது. அதாவது எப்படின்னு சொன்னா, ஆசியாவிலிருந்து ஐரோப்பாவை நோக்கி தாக்கக்கூடிய ஏவுகணை தான் இவைகள் என்று அமெரிக்கா நம்பி இருந்தது. என்று சொன்னா ஆசியாவும் ஐரோப்பாவும் ஒட்டி கொண்டு தானே இருக்குது. ஆனா ஆசியாவிலிருந்து அமெரிக்காவுக்கெல்லாம் அடிக்கிற வலிமை ஈரானுக்கு இதுவரையும் வரையில்ல. அந்த வலிமை ரஷ்யாவுட்டையும் அமெரிக்காவுட்டையும் மாத்திரம் தான் இருக்குது அப்படின்னு இவ்வளவு நாளும் அமெரிக்காவுடைய தலைவர்கள் கனவு கண்டுள்ளார்கள் என்று செய்திகள் வெளியாகிறது. அதாவது தான் இருக்கும் இடத்திலிருந்து ஈரானிலிருந்து மிக தெளிவாக அமெரிக்காவுடைய எல்லையை நோக்கி தாக்கக்கூடிய பாலிஸ்டிக் ஏவுகணைகள் ஈரானிடம் இருக்கும் செய்தி ஐரோப்பாவே பார்த்துவிட்டது என்று அரபு ஊடகங்கள், அதுவும் குறிப்பாக அமெரிக்காவுக்கு சார்பாக பேசும் அரபு ஊடகங்கள் இந்த செய்தியை வெளியிட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்த வகையிலே இந்த தொழில்நுட்பம் ஈரானுக்கு எங்கிருந்து வந்தது என்ற பெரியதொரு கேள்வியை இந்த ஊடகங்கள் எழுப்புகிறது. இந்த வகையிலே கண்டமிட்டு கண்டம் தாக்கக்கூடிய தொழில்நுட்பம் மிக்க ஏவுகணையை வடகொரியா அதிபர் கிம் ஜாங் உன் ஈரானுக்கு கையளித்துள்ளதாக ஐரோப்பிய ஊடகங்கள் சுட்டிக்காட்டுகின்றது என்று
அரபிய ஊடகங்கள் குறிப்பிடுகிறது. ஆகவே யுத்தம் என்கிறது ஆரம்பிக்கப்பட்டால் வளைகுடா நாடுகளில் இருக்கிற அமெரிக்காவுடைய ராணுவ தளங்கள் தங்களுடைய பாதுகாப்புகளை மிகவும் உச்ச நிலையில் வைத்துக் கொண்டிருக்கின்றோம் என்று திருப்தியாக இருக்கவே முடியாது. ஏன் தெரியுமா? அரபிய வலயங்களுக்கு இருந்து ஈரானை தாக்கிக் கொண்டிருக்கும் போது அமெரிக்காவில் பல லட்சம் மக்கள் கொல்லப்படுவார்கள். அமெரிக்காவில் ஈரானுடைய ராக்கெட்டுகள் போய் விழும். அப்போது இந்த டொனால்ட் ட்ரம்ப் என்ன செய்வார் என்று ஆங்கில ஊடகங்களே கேள்வி எழுப்பியுள்ளது. இது மாத்திரமல்ல சகோதரர்களே, தற்போது சீனாவும் மிக மிக நுணுக்கமாக ஈரானுடைய விடயத்தில் பாதுகாப்பில் தனது பங்கினை செலுத்தி வருவது தெரிய வந்துள்ளது சகோதரர்களே. சீனாவுடைய HQ-9B என்ற வான்வழி பாதுகாப்பு அமைப்புகள் இதுவரை அறியப்பட்ட செய்திகளின்படி ஈரானின் வான் பகுதிகளை ஒரு தீச்சுவராக மாற்றி உள்ளது என்று ஆங்கில ஐரோப்பிய ஊடகங்கள் தெளிவாக பேசுகிறது என்பதை அரபிய ஊடகங்கள் எடுத்து காட்டுகிறது. அதாவது சகோதரர்களே, தீச்சுவர் என்றால் தற்போது வைக்கப்பட்டிருக்கின்ற HQ-9B என்கிற இந்த வான்வழி பாதுகாப்பை உடைத்து கொண்டு ஒரு அமெரிக்காவுடைய அல்லது இஸ்ரேலுடைய விமானம் ஈரான் வான்வெளிக்குள் நுழைய முடியாது. அவ்வாறு நுழைந்தால் தப்பி செல்லவே முடியாது என்று செய்திகள் வெளியாகிக் கொண்டே இருக்கின்றது. அதாவது இது அந்த அளவு உயர் தொழில்நுட்பம் மிக்க ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் என்பது இங்கு விவரிக்கப்படுகிறது. மேலும் இந்த டொனால்ட் ட்ரம்ப் கிரீன்லாந்து விஷயத்துல நேட்டோ நாடுகளோட பகையை வளர்த்துக் கொண்டார். நேட்டோ என்கிறது யாரு? அமெரிக்காவுடைய கூட்டாளிகள். இந்த வகையில நேட்டோ நாடுகள் எல்லாம் தற்போது அமெரிக்காவோடு ஒருங்கிணைந்து செல்வதற்கு தயாராக இல்லை என்ற ஒரு நிலைப்பாட்டை எடுத்துக்கொண்ட செய்தியை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். இதற்கு மாறாக டொனால்ட் ட்ரம்ப் சொல்றாரு, நேட்டோ இனி எனக்கு தேவையில்லை, நாங்க பார்த்துக் கொள்றோம், தனியே நின்று பார்த்துக் கொள்றோம் அப்படிங்கிற கருத்தையும் போது அவசரப்பட்டு வெளியிட்டு விட்டார். அதுவும் எந்த சந்தர்ப்பத்தில்? ஈரானை அடிக்க போற சந்தர்ப்பத்தில். இதனால தங்களுக்கு உலக நாடுகள் எல்லாம் வரும் சொல்லி மாட்டிக்கொண்டது யார் தெரியுமா? அது இஸ்ரேல் தான். அதாவது ட்ரம்ப் எடுக்கிற எந்த தவறான முடிவும் இஸ்ரேல் மீது பல திசைகளில் ஏவுகணைகள் விழுவதற்கு காரணமாக அமைந்துவிடும் என்பதில் இஸ்ரேல் நன்கு இப்போது உணர்ந்து விட்டது. அதாவது சர்வதேச ரீதியில் அமெரிக்கா ஒரு பலவீனம் அடைந்த நிலையை டொனால்ட் ட்ரம்ப் தனது வாயினாலே முதலில் உருவாக்கிவிட்டார். அடுத்தது என்னன்னு சொன்னா, எதிரியை மிக குறைவாக மதிப்பிட்டு விட்டார். இந்த வாயும் மதிப்பீடும் தான் அமெரிக்காவையும் இஸ்ரேலையும் இந்த வளைகுடா கடலுக்குள் மூழ்கடிக்க போகின்றது என்ற ஒரு அச்சம் இஸ்ரேலுக்கு நன்கு புரிந்துவிட்டது. இந்த வகையிலே சகோதரர்களே, ஒன்று ஈரான் மீது தாக்குதலை ஆரம்பிக்குமானால் இஸ்ரேல்ல தொடங்கி வாஷிங்டன்ல போய் பெரும் பெரும் வெடிப்புகள் முடியும். அவ்வாறு அல்லாமல் சரி எதிர்காலத்தை நம்பி இப்போது யுத்தம் வேண்டாம் என்று அமெரிக்கா பின்வாங்குமானால் தற்போது அமெரிக்காவுக்கு சர்வதேசம் முழுக்க பகை. ஆகவே தற்போதைய சூழ்நிலையில் என்ன நடக்க போகுதுன்னு சொன்னா, டாலருடைய மதிப்பு தற்போது அதன் ஆதிக்கம் மிகப்பெரிய அளவு உலகத்தில் குறைய போகின்றது என்று பொருளாதார நிபுணர்கள் தற்போது உள்ள சூழ்நிலையை வைத்து தெளிவாக பேசியுள்ளார்கள். இந்த வகையிலே சகோதரர்களே, ஒரு யுத்தம் வரக்கூடாது என்று இஸ்ரேலிய தலைமையகங்கள் தற்போது இதுவரை இல்லாத அளவு ஒரு பதற்றமான நிலையில் இருப்பதாக செய்திகள் வெளிவருகிறது. ஈரான் கண்டம் விட்டு கண்டம் தாண்டி பாயிர ஏவுகணை ஆரம்பத்தில் வெறும் பிரச்சாரம் என்று தான் அமெரிக்காவும் இஸ்ரேலும் நம்பியிருந்ததாம். இப்போது அது வெறும் பிரச்சாரம் அல்ல, அது உண்மையான தொழில்நுட்பம் என்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக ஐரோப்பிய ஊடகங்கள் தெளிவான செய்தியை வெளியிட்டுள்ளது. இந்த ஈரானுடைய கண்டம் விட்டு கண்டம் தாவும் ஏவுகணை இருக்குதே, அந்த ஏவுகணை இஸ்ரேலுடைய ஏரோ மற்றும் டேவிஸ் லிங்க் போன்ற உயர் தொழில்நுட்ப வான் பாதுகாப்பு அமைப்பை உடைத்து கொண்டு இலக்கை தாக்கக்கூடிய திறன் கொண்டுள்ளது என்பதை இஸ்ரேல் அறிந்து பெரும் பதட்டத்தில் தற்போது உள்ளதாகவே செய்திகள் வருகிறது. இந்த வகையில் இந்த இஸ்ரேல் ட்ரம்புடைய அரசியல் சாகசத்தில் பலியாகி விடுவோமோ என்ற உணர்வில் இஸ்ரேல் இருப்பதாக ஊடகங்கள் விளக்கம் சொல்கிறது. அதாவது இந்த ஊடகம் எதை வைத்து குறிப்பிடுகின்றார்கள் என்றால், இஸ்ரேல் தளபதிகள் தற்போது வாஷிங்டனுக்கு ஒரு எச்சரிக்கையை விடுத்துள்ளார்கள். அந்த எச்சரிக்கை செய்தியை வைத்துத்தான் இந்த இஸ்ரேல் தற்போது பெரும் பதட்டத்தில் உள்ளது என்று செய்திகளை எழுதுகிறது. அதாவது என்ன செய்தி என்றால், அமெரிக்கா இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் போர் ஆரம்பிக்கப்படும் போது இஸ்ரேலுடைய அயன்டோம் மற்றும் ட்ரோன் அமைப்புகள் மற்றும் யாக்கோண்ட் ஏவுகணைகள் அனைத்தும் சிதறுண்டு போகக்கூடிய அளவு ஈரான் தயார் நிலையில் நிற்கிறது என்கிற செய்தியை இஸ்ரேல் வாஷிங்டனுக்கு அறிவித்துள்ளது. இதை வைத்துதான் ஊடகங்கள் சொல்கிறது, இஸ்ரேல் கலங்கி நிற்கிறது என்று குறிப்பிடுகிறது. இன்று ஒரு செய்தி பார்க்க கிடைத்தது. இஸ்ரேலிய பிரதமர் குறிப்பிடுகிறார், ஈரானுடைய முதல் கட்டமாக 700 ஏவுகணை தாக்குதல் இஸ்ரேலின் மீது விழும். ஆனால் அவ்வாறு விழுந்து இஸ்ரேல் சேதமாகி ஈரானுடைய ஆட்சி கவிழுமானால் 700 ராக்கெட்டுகள் இஸ்ரேல் மீது விழுவதில் நாங்கள் கவலைப்படவில்லை, ஈரானுடைய ஆட்சி இல்லாமல் போனால் சரி, அப்படி என்று நெத்தன்யாகு இன்று குறிப்பிட்ட செய்தி ஊடகங்கள்ல சமூக வலைத்தளங்கள் எல்லாம் வெளியாகிருந்தது. ஆகவே இந்த செய்திகள் எல்லாம் வைத்து பார்க்கும் போது இஸ்ரேல் கலங்கி நிற்பது திட்ட தெளிவாகிறது. மேலும் இஸ்ரேல் இன்னொரு செய்தியை வெளியிட்டுள்ளது, லெபனானிலும் சிரியாவிலும் அமைக்கப்பட்டுள்ள அந்த நாடுகளுக்கு
சொந்தமான ரேடார்கள் ஈரானின் புதிய மின்னணு கட்டுப்பாட்டு அமைப்புடன் மிக ரகசியமாக இணைந்து செயல்படுவதாக தகவல் தெரிவித்துள்ளது. அதாவது லெபனானோ அல்லது சிரியாவிலேயோ அந்தந்த நாடு வைத்துள்ள ரேடார்களை ஈரான் தனது கட்டுப்பாட்டுக்குள் ரகசியமாக வைத்துக் கொண்டு இஸ்ரேலை முற்றுமுழுதாக கண்காணிக்கிறது என்ற செய்தியையும் இஸ்ரேல் வெளியிட்டுள்ளதாக செய்திகள் குறிப்பிடுகிறது. ஆகவே யுத்தம் துவங்கினால் இஸ்ரேலுடைய பாதுகாப்பு நிலைமை என்னவாகும் என்று இப்போது மிகப்பெரிய கவலையோடு இருக்கின்றார்கள். இஸ்ரேலின் F-35 போர் விமானங்களும் இனி முழுமையாக மறைந்து தாக்க முடியாத தொழில்நுட்பங்களை ஈரான் பெற்றுள்ளதாக இஸ்ரேலே குறிப்பிட்டு வருகிறது. இதுவரை முக்கிய ஊடகங்கள் அதிகம் பேசாத இன்னொரு விஷயமும் உண்டு சகோதரர்களே. அதாவது அமெரிக்காவுக்கு ஆதரவான ஸ்கொட்லாந்து மற்றும் அயர்லாந்து நாட்டில் உள்ள கண்காணிப்பு நிலையங்கள் சில மணி நேரங்களுக்கு முன்பு ஒரு விசித்திரமான செயலை பதிவு செய்துள்ளதாக செய்திகள் வெளிவருகிறது. அதாவது அது என்ன விஷயம் என்றால், ரஷ்யா தற்போது தனது இராணுவ சேட்டலைட்டை செயற்கைக்கோளினை அதன் சிக்னல் வலையமைப்பினை எந்த நாடுகளுக்கும் அதன் உச்ச பாதுகாப்பு கருதி பகிர்ந்து கொடுப்பது என்பதே கிடையாது. ஆனால் தற்போது இந்த செயற்கைக்கோள் சிக்னல் வலையமைப்பினை ஈரானுடன் இணைத்துள்ளதாக ஒரு அதிர்ச்சிகரமான செய்தியை இந்த அயர்லாந்து மற்றும் ஸ்கொட்லாந்து கண்காணிப்பு நிலையங்கள் வெளியிட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்த வகையிலே முதல் முறையாக ரஷ்யாவின் காஸ்மோஸ் என்கிற இராணுவ செயற்கைக்கோளை ஈரான் புரட்சிகர காவல் படை நேரடியாக பயன்படுத்த அனுமதி பெற்றுள்ளதாக ஐரோப்பாவில் உள்ள சில ஊடகங்களும் செய்தியை வெளியிட்டுள்ளது. இதையடுத்து சீனா ஒரு தொழில்நுட்பத்தை ஈரானுக்கு அவசரமாக வழங்கியுள்ளது. அதாவது சீனாவின் மார்னிங் ஸ்டார் என்கிற மின்னணு போர் அமைப்பு. இது ஈரானுடைய துறைமுகங்களில் தோன்றியுள்ளதாக செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கிறது. அதாவது இந்த ஹாபரை சுத்தி இந்த மின்னணு காந்த அலைகள் தோன்றியுள்ளது என்பது அமெரிக்க உளவாளிகள் கண்டு செய்திகளை வெளியிட்டுள்ளார்கள். அது என்னன்னு சொன்னா, இந்த வலுவான இந்த மின் அலைகள் குறிப்பாக F-35 விமானங்களின் இயந்திரங்களை, அதாவது என்ஜின்களை செயலிழக்க செய்யும் ஒரு திறன் கொண்ட ஒரு கருவி, அதாவது மின்னணுக்கள் என்று கண்டுபிடிக்கப்பட்ட செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கின்றது. அதாவது F-35 விமானங்கள் ஈரானுடைய துறைமுகங்களுக்கு செல்ல முடியாது. அதுதான் இந்த செய்தி சொல்கிறது. இதற்கு மத்தியில் தற்போது அரசியல் ரீதியாக வெள்ளை மாளிகைக்குள் பெரும் குழப்பம் நிலவுவதாக செய்திகளும் வெளிவருகிறது. சீனா ஈரானுடைய எண்ணெய் வாங்கிக் கொள்ளும் துறைமுகங்களுக்கு சர்வதேச கடலில் நாம் தடையிட வேண்டும், தடை விதிக்க வேண்டும் என்று வெள்ளை மாளிகையில் பேசப்பட்டுள்ளது. அதாவது ஈரான்லேருந்து எண்ணெய் வாங்கிட்டு போற கப்பல்களை தடுத்து நிறுத்த வேண்டும் அல்லது அந்த துறைமுகத்துக்கு செல்ல விடாது அந்த துறைமுகங்களை அழிக்க வேண்டும் என்ற ஒரு விஷயம் வெள்ளை மாளிகையில் பேசப்பட்டுள்ளது. இதனால் அங்கு ஒரு குழப்பகரமான சூழ்நிலை உருவாகியுள்ளதாக செய்திகள் வெளிவருகிறது. அதாவது சீனா இந்த அமெரிக்காவுடைய தடைக்கு மிக அமைதியாக எச்சரிக்கை ஒன்றை விடுத்துள்ளதாம். அதாவது சீனாவின் அணு ஏவுகணைகளை ஏந்திய 094 வகை நீர்மூழ்கி கப்பல்கள் அரபிக் கடலுக்குள் நாங்கள் நகர்த்திவிட்டோம். இவை முழு நகரங்களையும் அழிக்கும் திறன் கொண்டது என்று கூறப்படுகிறது. ஆகவே எங்கள் கப்பல்களை தடுக்கும் விளையாட்டுகளில் அமெரிக்கா ஈடுபடக்கூடாது என்று சீனா மறைமுகமாக எச்சரித்துள்ளது. அது மாத்திரமில்லாமல் 25% வரி விதிப்பை சீனா மீது அமெரிக்கா மேற்கொள்ளும் என்று டொனால்ட் ட்ரம்ப் குறிப்பிட்டதனால் வெள்ளை மாளிகையிலேயே அமெரிக்கா டொனால்ட் ட்ரம்பிடம் இவ்வாறு கேள்வி எழுப்பியுள்ளனர். அதாவது நீங்கள் சீனா மீது இவ்வாறான தடைகளை கண்மூடித்தனமாக விதிக்கும் போது நாங்கள் இன்று கையடக்க தொலைபேசி மற்றும் ஆயுதங்களை உற்பத்தி செய்யும் மிக முக்கியமான கனிமங்கள் சீனாவில் தான் உள்ளது. அதாவது சீனாவின் நிலத்தில் தான் உள்ளது. அவற்றை சீனா நமக்கு தர மறுத்தால் எமது ஆயுத உற்பத்திகளும் மற்றும் தொலைபேசி கைபேசி உற்பத்திகளும் நாளையே நின்று போய்விடும் என்று டொனால்ட் ட்ரம்புக்கு வெள்ளை மாளிகையில் எச்சரிக்கை செய்யப்பட்டதாகவும் தகவல்கள் குறிப்பிடுகிறது. இது மாத்திரமில்லாமல் ஜனவரி 2026 ஆண்டு கிடைக்கப்பெற்ற தகவல்களின்படி சீனாவுடைய அதி உயர் தொழில்நுட்பம் மிக்க 094 வகையான அணு நீர் மூழ்கி கப்பல்கள் அரபு நாட்டின் ஹோர்மோஸ் நீரிணை அருகே மிக ஆழத்தில் அமைதியாக நிலை கொண்டுள்ளது என்ற செய்தியும் கசிந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றது. இந்த கப்பலை அமெரிக்காவுடைய அதிநவீன ரேடார்களால் கூட கண்டுபிடிக்க முடியாத நிலை உள்ளதாக செய்திகள் தெரிவிக்கிறது. அந்த கப்பல்களில் குறைந்தது கண்டம் விட்டு கண்டம் தாண்டி பாயும் JL-3 என்கிற ஏவுகணைகளை இந்த நீர்மூழ்கி கப்பல்கள் ஏந்தி உள்ளதாக தகவல்கள் வெளிவருகிறது. இந்த வகையில் சீனாவின் செய்தி மிக தெளிவாகவே உள்ளது. ஈரானுக்கு செல்லும் எண்ணெய் கப்பல்களை தடுக்க முயன்றால் கடலுக்கு அடியிலிருந்து பதில் வரும் என்பதே இந்த கசிந்துள்ள தகவல்களிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒன்றாக உள்ளது. இதற்கு பதிலாக அமெரிக்க பாதுகாப்புத்துறை நீர்மூழ்கி கப்பல் வேட்டையாளர் என அழைக்கப்படும்
ஒரு நவீன போர்க்கப்பலை உடனடியாக மத்திய கிழக்குக்கு அனுப்பியுள்ளதாக செய்திகள் கிடைக்கப்பெறுகிறது. இதனால் இந்திய பெருங்கடலில் ஒரு அபாயகரமான பூனை எலி விளையாட்டு ஒன்று நடக்கின்றது என்று தெளிவாகின்றது. இதனைத் தொடர்ந்து இந்த மார்னிங் ஸ்டார் என்கிற அமைப்பை ஈரான் தற்போது செயல்படுத்த ஆரம்பித்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கிறது. இது விண்வெளிக்கு அருகில் பறக்கும் சூரிய சக்தி ட்ரோன்கள் மூலம் அமெரிக்க கப்பல்களின் இருப்பிடத்தை தொடர்ந்து கண்காணித்து அந்த தகவலை உடனுக்குடனே நீர்மூழ்கி கப்பலுக்கு அனுப்பப்படுவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றது. ஆகவே இந்த மார்னிங் ஸ்டார் என்கிறது தற்போது ஈரானுடைய துறைமுக கரையோரங்களில் சீனா செயற்படுத்தி வரும் அதிநவீன தொழில்நுட்பங்களில் ஒன்று என்று குறிப்பிடப்படுகிறது. இதன் விளைவாக வளைகுடா மற்றும் அரபிக்கடல் பகுதியில் சீனாவின் கண் முழுமையாக திறந்துள்ளது என்பதை காட்டுகிறது. ஆகவே மறைந்திருந்து ஈரானை தாக்கும் முயற்சியில் அமெரிக்க கடற்படை நிச்சயமாக திணறி போகும் என்று இந்த தகவல்களை வைத்து எதிர்வு கூறப்படுகிறது. இந்த வகையில் தற்போது இந்த ரஷ்யா அமெரிக்காவுடைய முழு தொழில்நுட்பம் ரீதியான சகல நடவடிக்கைகளும் ஈரான் பாரசீக நாட்டை சுற்றி நிலைநிறுத்தப்பட்டுள்ளது. ஆகவே எப்போது மோதல்கள் ஆரம்பிக்கப்படுகிறதோ அப்போது இந்த அமெரிக்க போர்க்கப்பல்கள் எதிரிகளுடைய தாக்குதலை காணாமலேயே கடலுக்குள் மூழ்கி போய்விடும் என்று அமெரிக்காவுக்கு அச்சம் நிலவுவதாக செய்திகள் குறிப்பிடுகிறது. சரி சகோதரர்களே, மறுபடியும் மத்திய கிழக்கு கள நிலவரங்களோடு சந்திப்போம். இது குளோபல் நூலகத்துடைய குளோபல் டாக் நிகழ்ச்சி.